வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 155வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்குலாம் என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, இது குரூப் 2 எக்ஸாம் தானே, ப்ரிலிம்ஸ் தான், இதில் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்து குரூப் 4 வரும்போது பார்த்துக்கலாம், ஏன்னா இதில் பாஸ் பண்ணாலும் அடுத்து நம்ம மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னும்போது 2 எக்ஸாம்லாம் எழுதணுமா அப்படின்ற மாதிரியான யோசனை இருக்கும். அதனால் இதில் தேவையில்லை, சும்மா அப்ளை பண்ணியிருக்கோம், அட்டன் பண்ணுவோம், அடுத்ததாக வரப்போகிற குரூப் 4ல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. அடுத்த குரூப் 4 எப்போ வருதுன்னே தெரில இல்லையா? இன்னும் நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் கிடையாது, அதை பற்றின ஆனுவல் பிளானும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம குரூப் 4 எப்போங்கிறதெல்லாம் தெரிய வரும். நம்ம கையில் இப்போ இருக்கக்கூடியது இந்த குரூப் 2. இதில் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ளாடி வரணும், சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, மரத்தில் இருக்கிற பலாக்காயை விட கையில் இருக்கிற கலாக்காய் மேலுன்ட்டு. அதே மாதிரி தான் சொல்லப்போனால் இப்போ உங்கள் கையிலேயே பலாக்காய் இருக்குது குரூப் 2 அப்படிங்கிறது இல்லையா? ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த எண்ணம் எப்பயாவது ஒரு நேரம் தோணும். நம்ம கிளாஸுக்கு போகிறோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கூட சில நேரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரின்னு அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸு அப்படின்னு எண்ணத்தை வைங்க ஃபஸ்ட்டு. இந்த சான்ஸில் நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் உங்களால் இன்னும் வேகமாகவும் உத்வேகத்தோடவும் செயல்பட முடியும் பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்லேயே நம்ம அடிக்கிறோம், அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ்லேயும் இதில் ரொம்ப பெருமை இல்லை இது. நம்ம ஏன்னா 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் பாருங்கள். ஸோ இதுக்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேத்ஸை மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லியும் ஒரு சப்ஜெக்டையும் ஒரு அரை மணி நேரமாவது இல்லை 1 மணி நேரமாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வாங்க. நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ டைம் இருந்தால் அதெல்லாம் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறதுனா ஒரு ஹிண்ட்டு மாதிரி எழுதி பார்க்குறது, ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லி பார்க்குறது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை டெய்லியுமே ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு நாள் கூட கேப் விடாதீங்க. விசேஷம் இன்றைக்கி வீட்டில் திருவிழா அது இதுன்னு எதுக்காகவுமே படிக்கிறத கேப் விடாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இது தான், இதில் நாம் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு படிங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான கேள்விகளுக்கு போகலாம். 771 பாருங்கள். 18, A, B, -3 இவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + Bயின் மதிப்பு காண்க. இங்கே அவங்க A + Bயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஏவுக்கு தனியாக பிக்கு தனியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய மெத்தடே வேறவாக இருந்திருக்கும். இங்கே ரொம்ப சிம்பிளாக என்னென்னா 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நடுவில் இருக்கிற 2 நம்பரை கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 நம்பர் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபஸ்ட் நம்பர் 18, லாஸ்ட் நம்பர் -3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் A + Bக்கு. ஸோ 18ல் 3 போயிடுச்சுன்னா 15. ஸோ 15 = A + B. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே கிடையாது. ஒருவேளை அவங்க A என்ன B என்னன்னு தனித்தனியாக கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம போடுற மெத்தடே வேறவாக இருந்திருக்கும். இதை ஏன்னு எடுக்கணும், இதை டீன்னு எடுக்கணும், அந்த மாதிரிலாம் போட்டிருப்போம். இங்கே அவ்வளோ சிரமம்லாம் கிடையாது. வெறும் A + B மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ A + B ரெண்டும் நடுவில் இருக்குன்றதால ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணோன்னா அது நடுவில் இருக்கிற 2 நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்க சார், ஒருவேளை இங்கே அவங்க ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, இல்லை A மட்டும் வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு ஐடியாவை சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் அவங்க எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு A மட்டும் வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், ஒரு ஏபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு சொல்லுவோம், அடுத்த நம்பர் A + Dன்னு சொல்லுவோம், அடுத்த நம்பர் A + 2Dன்னு சொல்லுவோம், அடுத்த நம்பர் A + 3Dன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்படி நம்ம என்ன கூட்டுத்தொடர் வரிசையை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதில் நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் நம்பர் A, ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 18. ஏங்கிறது முதல் உறுப்பு அப்படிங்கிற அர்த்தம், இந்த ஏன்ற அர்த்தம் கிடையாது, சரிங்களா? அப்போ A ஃபஸ்ட் நம்பர் 18. அடுத்ததாக பாருங்கள், இது தெரியாது, இது தெரியாது. லாஸ்ட் நம்பர் A + 3D, அதை நீங்கள் சொல்லியிருக்கோம். A + 3Dயோடைய வேல்யூ -3. இப்போ இங்கே பாருங்கள், A முதல் உறுப்பு 18, அப்போ +18 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -18. ஸோ 3D = -3 -18 கூட்டினா என்ன கிடைக்கும், -21. 1 3 3, 7 3 21. ஸோ ஏவோட வேல்யூ 18, டியோட வேல்யூ -7. கரெக்டாக? இப்போ ஒவ்வொன்றா வரும். ஏங்கிறது ரெண்டாவது உறுப்பு. இந்த இடத்துல ரெண்டாவது உறுப்புனா என்னது, A + D. அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ மீன்ஸ் இந்த ஏவோட வேல்யூ இது எடுத்து ஆட் பண்ணால் கிடைக்கிறது 18 - 7. 18ல் 7 போயிடுச்சுன்னா 11. அடுத்தது B. Bங்கிறது என்ன வச்சுருக்கோம், A + 2D. அப்போ ஏவுக்கு 18, 2D 7 14, மைனஸ் இருக்கிறதால -14. 18 - 14 என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஸோ ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 4. தனித்தனியாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வேணால் ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள்.
ஏ ப்ளஸ் பி 11 4 கூட்டினோன்னா 15. இப்போது அதே ஆன்சர் தான் வருது பாருங்கள். ஆனால் இவ்வளோ தூரம் போட்டு சொல்லணும். இவ்வளோ தூரம் வேணான்றதால தான் வெறும் ஏ ப்ளஸ் பி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டேன். இதையும் ஏன் சொல்லியிருக்கேன்னா ஒருவேளை வேறு ஏதாவது கொஷனில் அவங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏவை இங்கே இந்த பியை கூட இங்கே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இந்த ஐடியா யூஸ் ஆகும் பாருங்கள். சரிங்களாம்மா? ஓகேவா? இதுதான் 771க்கான ஆன்சர். அடுத்து 772 பாருங்கள். இந்த மெத்தட்லையும் போன முறை அவங்க 2023 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 10வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க, 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க இல்லையா, 10ன்ற நம்பரை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். n-க்கு பதில் 10. அப்போ பாருங்கள், n-க்கு பதில் 10ன்னு போடுறோன்னா 5n² 10 ஸ்கொயர் பண்ணால் 100, I பைத்து 500 ப்ளஸ் 10ன்னு போடுறோம். அப்போது 3 பைத்து 30/2. 500 + 30 530/2. அப்போ 530 ரெண்டாவது எடுத்தோன்னா 2 4 6 2 12 2 10 265. இது 10ன்ட்டு. அடுத்து என்ன போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் n-க்கு 9ன்னு போடணும். நம்ம புரியுதான்னு பாருங்கள். உறுப்புகளுடைய கூடுதல் கொடுத்துட்டு 10வது உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க அதை 10வது உறுப்பு கேட்டிருக்கிறதால 10ன்னு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்பர் 9ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், 5 9 ஸ்கொயர் 81. அப்போ 5ஐயும் 81ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 405 ப்ளஸ் 3n 39 27 கீழே 2 இருக்குது. அப்போ 405 27 கூட்டினோன்னா 432/2. 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2 4 1 2 2 6 2 12. வந்த இந்த 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9 4. ஸோ 10வது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 49. ஆப்ஷன் சி. புரிஞ்சு முடியுதுங்களா? அடுத்ததாக பாருங்கள் 773. 3 6 9, 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? இது லைனாக அவங்க 3ஆம் வாய்ப்பாடே ஆரம்பிச்சிட்டாங்க. 3 6 9 3ஆம் வாய்ப்பாடே கண்டினியூவாக வந்ததால் 111 ஜஸ்ட்டு நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கனாலே இது எத்தனாவது உறுப்புன்னு கிடச்சிடும். 111 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 9, மீதி 2 7 3 21. ஸோ ஆன்சர் 37. சரியா? ஏன்னா இது 3ஆம் வாய்ப்பாடு கண்டினியூவாக முதல்ல அதுவும் 3லேருந்தே வந்துடுச்சு அப்படிங்கிறதால வெறுமனே இது நீங்கள் 111 3ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஆனால் வேறு எங்கேயாவது இருந்து ஆரம்பிச்சிருந்தா, இப்போ உதாரணத்துக்கு 4 7 அந்த மாதிரி தொடங்கி இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம இதே மாதிரி லாஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சொன்னது இந்த கொஷனுக்கான ஷார்ட்கட்டாக யூஸ் ஆகுமே தவிர எல்லா கொஷனுக்கும் யூஸ் ஆகாது. அப்போ இதை மெத்தடாக போடணும் அப்படின்னா எப்படி சார் போடணும் அப்படின்னா, உறுப்புகளுடைய எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. L-A/D + 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போடலாம். ஃபார்முலா என்ன? L-A/D + 1. ஏற்கனவே நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா கொஷனுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 10th செகண்ட் யூனிட்டில் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்லாம் கூட ஆன்சர் போட்டிருக்கோம் பாருங்கள். நான் வேணால் அந்த லிங்கை கீழே தரேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உங்களுக்கு முழுமையான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இங்கே வருவோம். L-ங்கிறது லாஸ்ட் உறுப்பு 111 மைனஸ் ஏங்கிறது முதல் உறுப்பு 3/D. Dங்கிறது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு மைனஸ் பண்ணுறது. 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, கடைசியாக +1. ஸோ 111ல் 3 போயிடுச்சுன்னா 108/3. இந்த +1 தனியாக இருக்கும் பாருங்கள். 3 9, மீதி 1 6 3 18 +1 36 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா 37. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களாம்மா? நான் வெறும் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதே ஐடியாவை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க பாருங்கள். ஸோ ஜென்ரலாக என்ன ஐடியா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக 774. PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P - 4Q + 6R - 4S + T = இப்போ இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 எழுத்துக்களை கொடுத்து அவங்க கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 5 நம்பர்கள் லைனாக 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசைங்கிறதால அவங்க எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ 1ல் தொடங்கி அத்தனை நம்பர். இப்போ Pக்கு பதில் 1, Qக்கு பதில் 2, Rக்கு பதில் 3 அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள், Pக்கு 1 மைனஸ் 4Q, Qக்கு 2, அப்போ 4 2s are 8 ப்ளஸ் 6R, Rக்கு 3, அப்போ R 3 ப்ளஸ் 18 மைனஸ் 4S, Sக்கு 4, அப்போது 16 ப்ளஸ் Tக்கு 5. புரியுதா? இதை எடுத்துக்கிட்டு ஒன்றா அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ப்ளஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். 18 1 19, 19 ஒரு 5 24,
மைனஸில் 8 ஒரு 16 24 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 24 24 போயிடுச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 0. முடிஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடாக போட்டால் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு 3-4 நம்பர் தராங்க. எத்தனை நம்பர் தந்தாலும் சரி, கூட்டுத்தொடர் வரிசையில் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பர்ஸுக்கு 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்ததாக 775 -11 -15 -19 அண்ட் ஸோ ஆன் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. பாருங்கள், இதை 2 விதத்தில் போடலாம். மெத்தடாக போடலாம், இன்னொன்று நம்ம ஃபார்முலா தெரியல அப்படின்னா டைரெக்டாக போடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லிடுறேன். 19வது உறுப்பு என்னாவது உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா a + n - 1 × dங்கிறது தான் கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா. ஏங்கிறது முதல் உறுப்பு, அப்போ -11 ப்ளஸ் n - 1 19வது உறுப்பு. 19ல் 1 போயிடுச்சுன்னா 18 × d. டிங்கிறது ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. அப்போ -15 மைனஸ் இங்கே ஒரு -11, அதனால் +11. 15ல் 11 போயிடுச்சுன்னா 4, பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ன்றதால -4. அப்போ பாருங்கள், -11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 18 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 72, ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 83, மைனஸ் இருக்கிறதால -83. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ -83. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஃபார்முலான்றதெல்லாம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சு டக்குன்னு அப்ளை பண்ண தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. சரிங்க சார், எனக்கு ஃபார்முலா ஞாபகம் வரல, நான் இதை வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, லைனாக இந்த நம்பரை எழுதிட்டே வந்து 19வது உறுப்பு எது வருதுன்னு பார்க்கணும். இப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் வந்துடுது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் வெறும் நம்பரை மட்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்களேன். 11 15 19 4 நல்லா கூட்டிகிட்டே வந்திருக்காங்கல்ல. அப்போ அடுத்த நம்பர் 23, ஒரு 4 27, அடுத்ததாக 31, அடுத்து கூட்டினீங்க 4 நல்லா கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா 35 39 43 47 51 51 55 59, அடுத்ததாக 63, அடுத்து 67 71 75 79 83. நீங்கள் என்ன பாருங்கள், 6 நம்பராக எழுதியிருக்கேன். 6 12 18, இது 19வது நம்பர். எல்லாமே மைனஸ் வந்துடும். நம்ம மொத்தத்துக்கு மைனஸ் போட வேணான்றதால அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ ஆன்சர் -83. ஒரு 19 20 உறுப்பு தான் கேட்குறாங்கன்னு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி பண்ணலாம். 4 நாளாக கூட்டியிருக்கிறதால நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை ஃபார்முலா தெரியல, இல்லை அந்த நேரத்தில் ஃபார்முலா மறந்துடுச்சு, கரெக்டாக தப்பான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வேணால் நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 156வது நாளுக்கான வினாக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் நான் கூட்டுத்தொடர் வரிசையில் முன்னாடி போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்கை கீழே தரேன். அதில் பார்த்தீங்கனாலும் இந்த கொஷின்ஸுக்கு ஓரளவுக்கு உங்களால் ஐடியா கெஸ் பண்ண முடியும். சரி, இதில் பாருங்கள், 776 ஏபிசி என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் a² - b² / b² - c² மதிப்பு. அடுத்தது 777 பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசை -1, -5/6, -2/3, அண்ட் ஸோ ஆன் 10/3 எனில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. 778 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் 2n² + n எனில் அதன் 8வது உறுப்பு எது? 779 k+1, 3k மற்றும் 4k + 2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்றன எனில் k-இன் மதிப்பு. 780 6 + 13 + 20 + 27 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 375 கிடைக்கும்? சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.